அஇஅதிமுக பலம்ங்கிறது 20 விழுக்காடு தான். ஒற்றை தலைமையானதும் அந்த கட்சி பலகீனப்பட்டு போச்சு. ஒற்றை தலைமையானதுல எடப்பாடிக்கு பலம் கூடிட்டு. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, இவருங்க வேலுமணி, தங்கமணி, யாரை வேணாலும் இப்போ அவர் வந்து சிம்பிளா டீல் பண்ணிடலாம். டேட்டா ஒத்துக்கிட மாட்டேன், டேட்டா எனக்கு கசப்பா இருக்கு, டேட்டா எனக்கு டேட்டா எனக்கு டேட்டாவை பார்த்தா எனக்கு தீயில மிச்சம் மாதிரி அவ்வான்னு நான் கதறுவேன். நான் உண்மையை ஒத்துக்கிடுவேன்னா அது டேட்டாவை மறைச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய அரசியல் விமர்சனம் நியாயமான அரசியல் விமர்சனமாக இருக்காது. பாஜகவோட கூட்டணிங்கனால முஸ்லீம் ஓட்டு வரலன்னு சொன்னார். அவர் தோல்வி காரணம் பாஜக கூட்டணினாரு. இன்னொன்று ஆனஸ்டாட்டும் சொன்னார். வன்னியராக இருந்தாலும் பாமகவோட கூட்டணினால அட்டவணை பிரிவு சோதரர்கள் வாக்கு வரலன்னு அதையும் சொன்னார். அந்த நேர்மையை அவரை நான் பாராட்டுறேன். பட் சொன்னது உண்மை. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு ஏன் பாஜகவோட கூட்டணிக்கு வர்றாரு? நீங்க இன்னைக்கு பல்டிசாமி ஆகி நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்கிறீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நீங்க நிக்கல, அது நீங்க களத்தை விட்டு ஓடி இருக்கீங்க. ஸோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல உள்ள போலரைசேஷன் வட தமிழகத்தில் 2026 எதிரொலிக்கும். களத்தை விட்டு ஓடுன நீங்க பாதிக்கப்படுவீங்க. நல்ல வேளை பாமக உடஞ்சதுனால பாமக அதிரடியிலிருந்து தப்பிட்டீங்க. முப்பது விழுக்காடு வாக்குக்கு மேல என்டிஏ வராது. 30 விழுக்காடு வராது. எடப்பாடி சிஎம்ங்கிறது மைனஸ். மோடி பிஎம்னு தான் 18 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. மோடி பிஎம்னு அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊழிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த அந்த 18 விழுக்காடு வாக்குல 11.4 பாஜக வாக்குகள்ல நிச்சயமா 3 விழுக்காடு வாக்குக்கு மேல எடப்பாடி கிடைக்காது. அண்ணாமலை உழைப்புல வந்த வாக்குகள் 11.4, மோடி பிரதமர்னு வந்த வாக்குகள் 3-4 விழுக்காடுக்கு மேல வராதுன்னு எடப்பாடியே முடிவு கட்டிட்டாரு. பாஜகவை காலி பண்ணிட்டாரு, அண்ணாமலையை லீடரா விடாம பார்த்துக்கிட்டாரு. இதுதான் எடப்பாடிக்கு ராஜதந்திரம். தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் தம்பி ஹக்கீம் சார். இப்போ அஇஅதிமுகவில் இந்த கேண்டிடேட்டுடைய லிஸ்ட் முதற்கட்ட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் சீட் ஷேரிங் நீங்கள் சொன்னது போல் 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை அப்படி கொடுத்தாதான் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் 11.4ங்கிறது அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இபிஎஸ் ரஃப் அண்ட் டஃப் பார்கெனர்ன்ற விஷயத்தையும் நீங்கள் கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க. அது இப்போது நடந்திருக்கு. 27 சீட்டில் கொடுத்துருக்கிறாரு. தொகுதிகளுமே ரொம்ப கடினமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அஇஅதிமுக களத்துலேயும் ரொம்ப அஹெட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. எப்படி இருக்கு? அஇஅதிமுக பலம்ங்கிறது 20 விழுக்காடு தான். ஒற்றை தலைமையானதும் அந்த கட்சி பலகீனப்பட்டு போச்சு. ஒற்றை தலைமையானதுல எடப்பாடிக்கு பலம் கூடிட்டு. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, இவருங்க வேலுமணி, தங்கமணி, யாரை வேணாலும் இப்போ அவர் சிம்பிளா டீல் பண்ணிடலாம். அதை அவருக்கு அந்த ரெட்டலையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை அவர்கிட்ட போயிட்டு யாரையும் சிம்பிளா டீல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் அவர் கைக்குள்ள தெளிவாக வந்துட்டு. ஆனால் அந்த கட்சிக்கு பலம்ங்கிறது 20 விழுக்காடாக குறைஞ்சி போச்சு. இது எல்லா அரசியல் விமர்சகர்கள் கருத்துலேருந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் டேட்டா துணை கொண்டு விஷயத்தை பார்க்கணும். டேட்டா ஒத்துக்கிட மாட்டேன், டேட்டா எனக்கு கசப்பா இருக்கு, டேட்டா எனக்கு டேட்டா எனக்கு டேட்டாவை பார்த்தா எனக்கு தீயில மிச்சம் மாதிரி அவ்வான்னு நான் கதறுவேன். நான் உண்மையை ஒத்துக்கிடுவேன்னா அது டேட்டாவை மறைச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய அரசியல் விமர்சனம் நியாயமான அரசியல் விமர்சனமாக இருக்காது. நீ டேட்டாவை ஒத்துக்கிட்டு நாளைக்கு உன் கருத்தை சொல்லு, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் டேட்டா அடிப்படையிலே நான் சொல்றது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. கன்னியாகுமரியில் சீமான் எடப்பாடி பழனிசாமியை 4வது தள்ளிட்டார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது தள்ளிட்டார். அது விளவங்கோடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீமான் நாடாரு அது இதெல்லாம் இங்கே கதைக்கு ஆகாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் அங்கே என்ன நோட்டா கிலோ ஓட்டு எடுத்தார். அந்த இடத்துல தானே முக்குவர், பரதவர், செங்குந்தர், பறையர் போன்ற ஐடிஎம்கில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆதரவில் தானே எடப்பாடி கீழே தள்ளிட்டு இருக்கிறார் சீமான்.
நாலாவது தள்ளி இருக்கிறாரு. அடுத்து புதுச்சேரி அதிமுக ஆட்சிக்கு வந்த இடம், அங்கேயும் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லாதனால அங்கேயும் நாலாவது தள்ளிட்டாரு. அதை ஏற்றுக்கிட்டு 2 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். தென் மாவட்டங்களில் சீமான் 10 தொகுதியில் தனிச்சு நின்னாரு. 7 தொகுதியில் தேமுதிக பலமாக கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. சும்மா உண்மையை மறைச்சிட்டு இருக்கக்கூடாது, பூத் வைஸ் எடுத்து பார்த்தா தெரியும். முபாரக் தென் புதிய தமிழகம் கூட்டணியில் 7 தொகுதியில் நின்ன எடப்பாடி பழனிசாமியை விட சீமான் 30,000 வாக்கு அதிகம் எடுத்திருக்கிறார். அப்போ இந்த உண்மைங்கிறது பார்லிமெண்ட் அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேறங்கிறது 2 பேருக்குமே பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடிக்கும் சீமானுக்கும் அது பொருந்தாது. ஐயா, அரசியல் விமர்சகர்களே, சகோதரர்களே, நான் சொல்றது தப்புன்னா யாராவது சொல்லுங்க. டேட்டா உங்களுக்கு ஜீரணிக்க முடியல, டேட்டாவில் உங்களுக்கு ஒவ்வாம இருக்குன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். நான் டேட்டா அடிப்படையில் தான் சொல்ல முடியும். அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தல் வரும்போதே சிவி சண்முகத்தை தூண்டி விட்டு பேசினார். எங்க தோல்விக்கு பாஜக தான் காரணம், ஆதாரம் இருக்கு. இன்னைக்கும் நான் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். வழக்கே வா, எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை தூண்டி விட்டு என் மீது போடப்பட்ட பொய் வழக்கு உண்மைக்கு முரணான வழக்கே வான்னு நான் அந்த வழக்கை வாணி மனப்பூர்வமா அந்த வரவேற்று நான் பேசிட்டு எதிர்கொண்டுட்டு இருக்கிறேன். பொய் வழக்கு அஃபென்ஸே மேட் அவுட் ஆகாது. அதிகார பலத்துல முன்னாள் சட்ட அமைச்சர்னு ஆடுறாரு. அது காரணம் அவர் கூட அவர் வெறும் அம்பையானம் போய் நோவானே தூண்டி விட்டது எடப்பாடி பழனிசாமி. மிதுன் பழனிசாமிக்கு ஒரு அடியாளா நம்ம மேல அந்த வழக்கை போட்டிருக்கிறாரு. சரி, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் அவர் வரும்போது கேட்க போறதுதான், இது நீங்க தானே, நீங்க பேச்சு தானே தான் டைரக்டா கேட்க போறேன். பாஜகவோட கூட்டணிங்கனால முஸ்லீம் ஓட்டு வரலன்னு சொன்னார். அவர் தோல்வி காரணம் பாஜக கூட்டணினாரு. இன்னொன்னு ஆனஸ்டாட்டும் சொன்னார், வன்னியரா இருந்தாலும் பாமகவோட கூட்டணினால அட்டவணை பிரிவு சகோதரர்கள் வாக்கு வரலன்னு அதையும் சொன்னார். அந்த நேர்மையை அவரை நான் பாராட்டுறேன். பட் சொன்னது உண்மை. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு ஏன் பாஜகவோட கூட்டணிக்கு வர்றாரு? நீங்க 2021 தோல்விக்கு காரணம்னு சொன்ன பாஜக கூட 26 என் கூட்டணிக்கு வாரீங்க. 24 கொடுத்த பாடம், நாடாளுமன்றத்தை விட்டுட்டு சட்டமன்றத்தில் வர்றாரு. கண்டிப்பா பாடம். இரட்டை தலைமையான எங்க இருக்கும்போது எங்கேயாவது 3வது இடம் போறீங்களா? 2/3 கிட்ட திமுக ஜெயித்தாங்க, 1/3 கிட்ட நீங்க ஜெயித்தீங்க. எங்கேயாவது 3வது போனீங்களா? ஜெயித்து உங்க ஆட்சியை காப்பாத்திட்டீங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோட திறமை தான். எங்கேயாவது 3வது போனீங்களா? போகல. இப்ப 4வது போயிருக்கீங்களே, டெபாசிட் இழந்திருக்கீங்களே. 3வது எத்தனை இடம் போயிருக்கீங்க? ஸோ 2024 தமிழ்நாட்டின் அரசியல் திசையை ஜாதிகள் மத்தியில் ஆர்டி டீம், நேர்மறை சமூக நீதி குழு, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுன்ற வழியில ரெட்டலையை காட்டியோ உதயசூரனை காட்டியோ திராவிட கட்சிகளுள்ள போட்டின்னு சொல்லியோ ஏமாத்தி சமூக நீதியை சூறாட முடியாதுங்கிறத ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடிக்கு நாங்கள் பாடம் படிச்சு கொடுத்துருக்கிறோம். உண்மை நிலைமையை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கோம். கருத்து கணிப்பு கூட்டங்கள்லாம் 35 விழுக்காடு நெல்லையில இரட்டையில வரணும் சொன்னானா இல்லையா? நாங்க நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? சொல்லிதானே அடித்தோம். ஸோ அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு 24 நிலைமையில இருந்து தான் 26 நகரம். அடுத்து பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர் பாஜக அண்ணாமலை தலைமையில இவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிருவாங்கன்னு பயந்து 18/8 சீமான ஒரு வேளையில ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அலறிக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் ரெலவன்ஸ் இல்லாத பாஜகவுக்கு ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட வந்திருக்காரு, கூட்டணிக்கு கூட வந்திருக்கிறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். சீமான் உறுதியா பழைய நிலைப்பாட்டில் இருக்காரு. சீமான நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு பிடிக்காது, அது கருத்தியல் ரீதியான விமர்சி. ஆனா நடந்த உண்மையை மறைக்க கூடாது. அதுதான் இந்தியா டுடே மணிக்கிட்டையும் ரங்கராஜ் பாண்டியகிட்டையும் நான் முரண்படக்கூடிய இடம். நாளைக்கு சொல்லுங்க, அது உங்க உரிமை. நடந்ததை மறைச்சு சொல்லுது அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட். அதைத்தான் நான் ரங்கராஜ் பாண்டியக்கு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி, இந்தியா டுடே மணி அப்படியே ஒரு கரெக்டாக சொன்னால் அவர் திருத்திக்குவார். அந்த இடத்துல அவருக்கு அந்த தன்மைகள் உண்டு. ஸோ நீங்கள் இன்னைக்கு பல்டிசாமி ஆகி நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நீங்கள் நிற்கல, அது நீங்கள் களத்தை விட்டு ஓடி இருக்கீங்க. ஸோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் உள்ள போலரைசேஷன் வட தமிழகத்தில் 2026 எதிரொலிக்கும். களத்தை விட்டு ஓடுன நீங்க பாதிக்கப்படுவீங்க. நல்ல வேளை பாமக உடைஞ்சதுனால பாமக
அதிரடியிலேருந்து தப்பிட்டீங்க. ஈரோடு கிழக்குலேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்திருக்குது. ரெண்டுமே சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். 2024 மக்களவை தேர்தல் எதிர்கால தமிழக அரசியலின் திசை காட்டி அந்த திசையில தான் நகரும். நீங்க பாராளுமன்றம் சட்டமன்றம் ஓகே, பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற தான். ஆனா 2024 மக்களவை இதுவரை இல்லாத ஒரு மக்களவை தேர்தலாக தான் இருந்திருக்கு. இன்னொன்னு மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் 47.3 கிடைச்சது. ஸ்டாலின் தான் அங்க முன்னிறுத்தப்படுறாரு. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு. நானே அப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டீங்க, நான் ஒத்துக்கிடுறோம், இந்தியாவை காப்பாற்ற மோடி இருக்கிறாருன்னு பதில் நான் கொடுத்திருக்கிறேன் அவரோட அந்த விளம்பரத்துக்கு. அது மட்டும் இல்ல, முழுக்க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி தான் அந்த தேர்தலே நடந்தது. அப்ப ஸ்டாலின் alone can't do and undo things in DMK, he is calling the shots ன்னு உதயநிதியை வச்சு ஸ்டாலின் டம்மிங்கிற மாதிரி எல்லாம் பேசின பிரச்சாரத்துக்கு அத்தனை வரும் வாய்மூடி. குறிப்பா இந்த விஜய்க்கு அடியாளுங்கள்லாம் வாய்மூடி போகக்கூடிய அளவுக்கு முழுக்க ஸ்டாலினை மையப்படுத்தி, ஸ்டாலினை முதன்மைப்படுத்தி, முன்னிலைப்படுத்தி, பக்கமா ஸ்டாலின் படத்தை போட்டு விளம்பரப்படுத்தி தான் அந்த வாக்குகளை எடுத்தாங்க. அப்போ இது மக்களவை தேர்தல்னாலும் 2019 முன்னிறுத்தின மாதிரி ராகுல் காந்தியை முன்னிறுத்தல. அதுக்கு உதாரணமா நீங்க விளவங்கூடு இடைவெளி தேர்தலில் கூட நீங்க சுட்டி காட்டுவீங்க சார். இப்போ ஓவரால் இப்போ இந்த ஏடிஎம்கே 20% தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் இது நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுங்கிற ஒரு செக்மெண்ட் தான் இபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க இந்த முறை நாங்க எமர்ஜ் ஆயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இந்த ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் பற்றி உங்களோட கருத்து என்ன? ஓவரால் பெர்சன்டேஜ் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? 30 விழுக்காடு வாக்குக்கு மேல என்டிஏ வராது. 30 விழுக்காடு வராது. எடப்பாடி சிஎம்ங்கிறது மைனஸ். மோடி பிஎம்னு தான் 18 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. மோடி பிஎம்னு அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊடிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த அந்த 18 விழுக்காடு வாக்குல 11.4 பாஜக வாக்குகள்ல நிச்சயமா 3 விழுக்காடு வாக்குக்கு மேல எடப்பாடி கிடைக்காது. அதே வேளையில நான் வானதி ஏபிவிபில இருந்த சகோதரி, அவங்க ஜெயிக்கணும் தாமரையில் தான் நாம நினைப்போம். பொன்னாரு அவர் காந்தி மாதிரி அவருக்கு ஒரு சிம்பதி உறுதியா பொன்னாரு பாஜகவுக்கு தியாகம் பண்ணவர், வாழ்க்கையை பாஜகவுக்கு அர்ப்பணித்தவர், கன்னியாகுமரி மாவட்ட பாஜகன்னா அவர் தாங்கிற அளவுக்கு ஒரு பேக்கிங் உள்ளவர். அப்புறம் சகோதரர் நயனா பாஜகவை நம்பி வந்திருக்கிறாரு, அவரு சாத்தூர்ல பலமா இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுபோல எல்முருகன் மத்திய அமைச்சராக இருந்தே அவினாசியில வராரு. ஸோ இந்த பாஜக ஸ்ட்ராங் தாமரை கேண்டிடேட் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம். மயிலாப்பூர்ல உங்க சகோதரி தமிழிசை சகோதரி என்ன அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சசிகலா அம்மையார் சிஎம்மா இருந்திருப்பாங்க. நம்ம விமர்சனங்கள் சில விஷயங்கள் ஓவரா எடப்பாடி ஜாலரா அடிக்கணும், நமக்கு கோவம் வருது. ஏன் போய் இவ்வளவுக்குள்ள போய் ஜாலரா அடிச்சுட்டு தெரியணும். முதல் தொகுதியோட பிரச்சாரமே அந்த அம்மையாரோட தொகுதி இருக்கட்டு, அது நம்ம கோவம் வருது. பட் அவங்க சசிகலா அவங்க இல்லைன்னா சசிகலா அன்னைக்கு முதல்வராக இருப்பாங்கிறது நம்ம விஷயங்களை தெரிஞ்ச நமக்கு அதை மனச்சான்றுக்கு மாறா பேசுறது நியாயம் இல்லை. ஸோ அவங்களோட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவங்க நிற்கிறாங்க. ஆனா அண்ணாமலை உழைப்புல வந்த வாக்குகள் 11.4, மோடி பிரதமர்னு வந்த வாக்குகள் 3-4 விழுக்காடுக்கு மேல வராதுன்னு எடப்பாடியே முடிவு கட்டிட்டாரு. பாஜகவை காலி பண்ணிட்டாரு, அண்ணாமலையை லீடரா விடாம பார்த்துக்கிட்டாரு. இதுதான் எடப்பாடிக்கு ராஜதந்திரம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும்னு சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், அதுதான் சரியான தீர்வு. தேர்தல் முடிவு நான் சரிங்கிறத மோடி ஒத்துக்குவார். இன்னைக்கே மோடி கிட்ட நான் சொல்லிட்டேன், எங்களோட கருத்தை மோடி கிட்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இதுதான் நிலைமை. 24 துல்லியமா சொன்னோம். 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னோம். 53-19 எடுத்த மாதிரி 53 எடுப்பாருன்னா சொன்னோம். 48 தான் சொன்னோம், 47.3 எடுத்தாரு. தெளிவா அதுல எங்களோட கருத்து 10 கேட்டு அன்னைக்கு கரெக்டா தான் இருக்கும். எடப்பாடி ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில தம்பி முதல் பழனிசாமியை ஐயர் நாடார் என்ன செய்யணும்னு கேட்ட என் தம்பி முதல் பழனிசாமியை, தம்பி தொழில் பெரிய அளவுக்கு வளரட்டு, ஐ லவ் மை பிரதர், 1000 பேருக்கு வேலை கொடுக்கட்டு, தொழில் துறையில முன்னேறிட்டு, அதெல்லாம் வேற விஷயம். நம்ம அப்புறம் சவால் விட்டவருக்கு தக்கன 3 தொகுதியில டெபாசிட் இழக்க செய்தோம், சொல்லிதான் அதை செய்தோம். அடுத்தபடியா பாஜக 15 விழுக்காடு, என்டிஏ 15 விழுக்காடுக்கு மேல வரும்னு சொன்னோம். நாங்க எதிர்பார்த்தோடும் சற்று அதிகமாட்டே அண்ணாமலை சாதிச்சுட்டாரு. ஸோ 35 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாட்டணும். 20 விழுக்காடு வந்துட்டாரு எடப்பாடி. 15க்குள்ள நிறுத்தணும் சார். இந்த 11.4ல ஒரு 15க்குள்ள நிறுத்தணும். வன்னியர்களின் பெருந்தலைவராட்டும் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியிலும், இதுவும் அறிவு நாணயம் மற்றவர்கள் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில தேமுதிக
பிரேமலதா அம்மையார் பிரச்சாரத்துல எடப்பாடிக்கு எதிர்பாராத விதமா வாக்கு கூடிச்சு அல்லது அவர் மாட்டிக்கிடுவாரு அந்த அந்த டேட்டாவை மறைக்கிறாங்க. தேமுதிகவை 2021 இருந்து பாக்குறாங்க. 21 அறவிழுக்காடுக்கும் கீழே எடுத்த கட்சிக்கு 5 சீட்டு ஏன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு? அது கொடுக்கலன்னா இன்னும் சில தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கும். எப்படியோ நாங்க 10ல் 8 கரெக்டா சொல்லக்கூடியவங்க தப்பா போன இடம் இவரை 15 விழுக்காட்டுல நிறுத்தணும். 20 விழுக்காடு வந்துட்டாரு. இப்பவும் நாங்க இன்னைக்கும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றோம். 11.4 பாஜக வாக்குல 1/3 தான் இவருக்கு வரும். ஒரு நியர்லி 4% மேல வரவே வராது. அதுவும் பாஜக நிற்கிற தொகுதியில விடுமே தவிர எடப்பாடி நிற்கிற தொகுதியில விடாது. ஏன்னா நாளைக்கு அவர் விஜய் கொஞ்சம் சக்தியா ஆயிட்டாருன்னா விஜயை கூப்பிட்டுக்கிட்டு ராகுல் காந்தியோட போவார். மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் இதைத்தான் பண்ணுவாரு. ஏதோ அவர் 29 இப்போ சும்மா ஏமாத்து வேலையை காட்டுவார். அதனால தான் நாங்கள் தாமரையே தெளிவா கூட நிற்போம். அது பொன்னார் கூட நிற்போம், வானதி சகோதரி கூட நிற்போம், தமிழிசையும் நாங்கள் ஆதரிப்போம். எல்லா எல்முருகன் சகோதரர் மத்திய அமைச்சர் விட்டுக்கிட்டு அவினாசிக்குள்ள வராரு. பெரிய அளவுக்கு சகோதரர் அந்த தொகுதியும் நல்ல இதா இருக்குது. பட் அதிமுக பொறுத்தவரையில பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கட்சியை காலி பண்ணிட்டாரு, அண்ணாமலை லீடர்ஷிப்பை காலி பண்ணிட்டாரு. ஸோ இவர் நாளைக்கும் 24 மாதிரி கலத்தி விட மாட்டாருங்கிற எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அந்த இடத்துக்குள்ள இவருக்கு 20% இவருக்கு நிற்க வாய்ப்பு உண்டு மேக்சிமம். அதுல என்ன வருதுன்னா இப்போ ஸ்டார் கேண்டிடேட் ஓட்டு வரும். வேலுமணி ஒரு ஸ்டார் கேண்டிடேட், தங்கமணி, சிவி சண்முகம், அவருக்கு எதிராக நம்ம ஸ்கெட்சு இருக்கும், பட் சொல்லிட்டு தான் செய்வோம். விட்டுறதா ஸ்கெட்சு போடுறதாங்கிறத சொல்லிட்டு செய்வோம். பட் அவர் ஸ்டார் கேண்டிடேட், அதில் மாற்றம் இல்லை. கிராமப்புற உள்ளாட்சியில் நல்ல வாக்கெடுத்தார். நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக உண்மைக்கு மாறா நம்ம சொல்ல மாட்டோம். இந்த முறை தொகுதியும் மாறி இருக்காரு. KP முனுசாமி ஸ்டார் கேண்டிடேட், அன்பழகன் ஸ்டார் கேண்டிடேட், வீரமணி ஸ்டார் கேண்டிடேட், இன்னும் பல ஸ்டார் கேண்டிடேட்டுகளுக்கு வந்து அந்த குமரகுரு ஒரு உடையார் தானே குமரகுரு, பிஜேபியா இல்ல இங்க இந்த சைடு கள்ளக்குறிச்சி பக்கம் ஒருத்தர் கொஞ்சம் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். தென் பல ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு வரும், கூடுதலாக ஓட்டு வரும். பார்லிமெண்டோட அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸுக்கு கொஞ்சம் ஓட்டு கூடுதலாக வரும். ஓகே. ஆனா பார்லிமெண்ட் நிலைப்பாட்டை மாறி இருக்கிறாரு இவரு. அண்ணாமலை சொல்ற மாதிரி சீமானண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர். ஒரு தோல்விக்கே பயந்து ஓடிட்டாரு எடப்பாடிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில தாக்கம் இருக்கும். விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலும் நிற்காததுக்கு மக்கள் மத்தியில தாக்கம் இருக்கும். ஸோ ஏடிஎம்கே அந்த ஸ்டார் கேண்டிடேட் கொஞ்சம் கூட்டி எடப்பாடி பல்டிசாமி ஆனதுக்கும் சீமான் உறுதியா நிற்கிறதுக்கும் கொஞ்சம் எடப்பாடி குறைச்சி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடுனதுக்கும் கொஞ்சம் குறைச்சி பார்த்தாலும் 20 விழுக்காடு கிட்ட நெருங்கிடுவாரு அதிமுக. பாஜக மூலமா ஒரு 4 விழுக்காடு மேக்சிமம், பாமக ஒரு 3.5 27, மற்ற கட்சியெல்லாம் ஒரு 2.5, அமமுக எல்லாம் 30 விழுக்காடு தான் இந்த என்டிஏ வரும். ட்ரெண்ட் வந்து 24 மாறிட்டு, 24 ஜாதி பிரச்சனைகள் பெருசா வந்துட்டு, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இங்க வேல்யூ உண்டு. நீங்க என்னத்தை வாரீங்க? 2021 இருந்தே கதையை போட்டுட்டு வாரீங்க. அது 24 மாறிட்டு, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மாறிட்டு, விளவங்கோடு இடைத்தேர்தலில் மாறிட்டு, 10.5 கொடுத்தனால வட தமிழகத்துல நீங்க ஜெயங்கொண்டாம் அரியலூர் பாமக இல்லாமலே லீட் பண்ணிருக்கீங்க. நான் தமிழக முதல்வர் கூட அதை வாட்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை பாமக இல்லாமலே லீட் பண்ணிருக்கீங்க. சேலத்துல 38 எடுத்த நீங்க திருநெல்வேலி 8 தான் எடுத்திருக்கீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இப்படியா இருந்தது? பெரிய அளவுக்கு ஜாதி பிரச்சனை உள்ள நுழைஞ்சிட்டு இதை மறைச்சிக்கிட்டு 4 பேரை ஊடகத்துல நீங்க அனுப்பி அதிமுக திமுக பேசினா மக்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தெரியும். அவன் சீமான் பின்னாடி இவ்வளவுக்குள்ள கூட்டம் கூடுறான்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வந்திருக்காருன்னா எடப்பாடி சமூக நீ சூறையாடலை மூலமா தான் பாதிக்கப்படக்கூடிய நான் பெனிஃபிஷரி காஸ்டோட ஆதரவை பெற்று தான் அவர் ஏறுறாரு. சார், இப்போ ரிமைனிங் ஓட்டு இப்போ 11.4ல் ஒரு 4% மேக்ஸிமம் வரும்ன்றீங்க. அப்போ மீதி ஓட்ஸ்லாம் வந்து எங்கே போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மீதி ஓட்ஸ் வந்து சீமான் குறி வைக்கிறார் பச்சையா. ஓகே. அப்போ 11.4 அந்த 18ஐயுமே சீமான் குறி வைக்கிறார். தலையில்லாத முண்டமா போன 18 விழுக்காடு வாக்கையும் குறி வைக்கிறாரு. அண்ணாமலை லீடர்னு மோடி பிரதமர் கேண்டிடேட்டுக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்கையும் சீமான் குறி வைக்கிறாரு. இது நீங்க முக்குலத்தோரின் எதிரின்னு அடிக்கிறார். தினகரன், OPS, சசிகலா இவங்களை கட்சியை விட்டு நீக்கினால தான் பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கேட்குறீங்க. நீங்க உண்மையிலே தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னா 4.5 வருஷம் இருந்தீங்கல்ல,
அப்போ ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு. அப்போ தான் நாம கேட்டோம், தேவரையா வள்ளலார் மாதிரி தூய்மையானவர், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கறத வரவேற்கிறோம். ஆனால் இந்துக்களின் காவலராக இந்துக்களின் தந்தை ஐயா தாண்டிங்க நாடாருக்கு பாரத ரத்னா ஏன் கேட்கல கேட்கலங்கிறத நாம முன் வச்சோம். அதுல பெரிய பிரச்சனைகள் வந்தது. இப்போ அந்த சூழ்நிலையில தினகரன் இங்க உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார். எனிவே சீமான் வந்து அந்த இடத்துல முக்குலத்தோர் எடப்பாடி எதுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் திருப்போணம் கூட்டத்துல உடநாடு கொலை என்னாச்சுன்னு கேட்கும்போது முக்குலத்தோர் இளைஞர்கள் கை தட்டினதும் முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க, இந்த இதுல வந்து எதிராக பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சீமான் அந்த டார்கெட்டை போட்டார். அடுத்து சீமானுக்கு டார்கெட்டா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்றதை சொல்லி அந்த இடத்துக்குள்ள இந்து நாடார்கள் அந்த வாக்கு பிராமணர்கள் வாக்கெல்லாம் அதுல குறி வைக்கிறாரு. அண்ணாமலை இக்கான வாக்குங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை பண்றாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் மேட்ச் பிக்ஸ்னு சீமானியான்னு சொல்றாருன்னா அந்த 18 விழுக்காடு வாக்களும் ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டான்னு விழுந்த வாக்கள் தான். ஸோ சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் களத்துக்குள்ள அதில் நிற்கிறேன். கலைஞ்ச முறை நாம நின்னா அது 12 விழுக்காடு வந்திருக்கும், அண்ணாமலை தான் 4 விழுக்காடை காலி பண்ணாருன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஆடுறாரு. இதுல ஸ்டாலினுக்கும் இந்த வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு. திமுக வேண்டாம். 2014 ஒப்பிட்டு சொல்வீங்க 6% வாக்கு என்டிஏவோட வாக்கு கலைஞருக்கு போச்சு. கலைஞரும் பிரதமரும் பிரதமர் மோடியும் நாணயத்தின் இரு பக்கங்கள். எஸ், சமூக இழிவுகளை தாங்கின 2 தலைவர்கள், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஸ்டாலினுக்கு அது அந்த சமூக இழிவு இல்லை. அவர் பிறக்கும் போதே ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்து போர் புரியும் போதே ஒரு முதலமைச்சருக்கு மகனா வந்து போர் புரிஞ்சவர். கலைஞர் அது இல்லை. கலைஞர் ஒரு எளிய பின்புலத்துல வந்தவர். அதனால அவருக்கு சமூக இகழ்வு அவருக்கு மேல இருந்தது. மோடிக்கு மேலேயும் அதே சமூக இகழ்வுகள் இருந்தது. ஸ்டாலின் சிஎம்முக்கு மகனுங்கும் போது அவரை பொறுத்தவரையிலும் எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். ஜெயலலிதாவுக்கு வந்து பிராமணர் தவிர முதலியாரும் ஒண்ணுதான், பறையர்களும் ஒண்ணுதான். ஸ்டாலினுக்கு பிராமணர்களும் ஒண்ணுதான், அருந்ததியர் பறையர் எல்லாரும் ஒண்ணுதான். பிறக்கும்போது ஒரு சிஎம்க்கு மகனா பிறந்து வந்தனால அதுல சயின்டிபிக் அப்ரோச் தான் இருக்கும். மற்ற தலைவர்களோட இந்த கிரெடேஷன் அப்ரோச் அவர்கிட்ட இருக்காது. இப்ப நான் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, காஸ்ட் நியூட்ரல் என்ற அடிப்படையில எடப்பாடியா ஸ்டாலினான்னு சில இடங்கள்ல சில தொகுதிகளில் போட்டி வந்ததுன்னா அங்க சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து மோடி பிரதமர் வாக்களித்த ஜாதிகள் வந்து ஸ்டாலினுக்கு போகும். இப்போ இந்த வன்னியர் பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எடப்பாடி ஃபைட் கொடுப்பாரு. இந்த சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்க கார்காத்த வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர், 24 மனை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், இப்படி சௌராஷ்டிரா, இப்படி பல சமூகங்கள் மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக வாக்களித்தவர்கள். ஏன் கொங்கு வேளாளர் இளைஞர்கள் கூட எடப்பாடி சிஎம் ஆட்டு ஒத்துக்காம காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் சிஎம் ஆட்டு அந்த வாக்குகள் வந்து ஸ்டாலினை நோக்கி நகரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் கலைஞர் மாதிரி ஆன்டி ஹிந்து ஆட்டோ, ஆன்டி பிராமின் ஆட்டோ ஸ்டாலின் தன்னை தகவமைக்கல. அந்த இடத்துக்குள்ள இன்க்ளூசிவ் லீடர் ஆட்டு வந்து தன்னை தகவமைத்து போறதுனால தான் அவர் உயரிய இடத்துக்கு அவர் போறாரு. தென் மாவட்டத்தில் என்டிஏக்குள்ள மோடி பிரதமர் விழுந்த சமூகங்களை ஸ்டாலின் குறிவைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி குறிவைக்கிறாருங்கிறது நம்ம வர நாட்களில் தான் தெரியும். எது எப்படியோ மோடி பிரதமருக்குன்னு விழுந்த வாக்குல முக ஸ்டாலினுக்கும் ஒரு பகுதி வாக்கு விழும். அது வடபலத்தில் காஸ்ட் நியூட்ரலான ஸ்டாலினுக்கு சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம் இந்த பகுதிகளில் கார்காத்த வேளாளர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் இந்த மாதிரிப்பட்ட பல சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் வாக்கு வந்து ஸ்டாலினுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதுதான் 2 கேள்வி சார். கொங்கு மற்றும் கோவை பகுதியில் எப்படி நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே போல இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னது போல 15% வராட்டாலையும் 7 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு, பல இடங்கள்ல 3ஆவது இடங்கள்ல போயிருக்கு, இந்த மாதிரி நாம் தமிழருக்கும் கீழே போயிருக்குங்கிற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அப்படி டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு பல இடங்கள்ல மோசமாகக்கூடிய நிலைமை இருக்கா? 3ஆம் இடம் போவதற்கு நிலைமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? கொங்கு நீங்க பாத்தீங்கன்னா 2024 ஓட்டிங் பேட்டர்னையும் பார்க்கணும். 24ல் பாஜக எடுத்த ஓட்டும் அதிமுக எடுத்த ஓட்டும் சேர்ந்தா பல தொகுதிகளில் திமுக அணியோட அதிகமான வாக்குகள் வருது. இந்த இடம் 2021 ஸ்டாலின் ஸ்வீப் ஆகும்னு எதிர்பார்த்தாரு. அப்புறம் 2024 இந்த இடத்துக்குள்ள 5 விழுக்காடு வாக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஸ்டாலின்ட்ட முதல்வர்கிட்ட நான் பேச வாய்ப்பு கிடைக்கும் போதே கள நிலவரத்தை சொல்லும் போது, நீங்க மிகப்பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதா பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதா மாதிரி நீங்களும் பெரிய ஆர்கனைசர், மற்றவங்களுக்கு நீங்க பெரிய ஆர்கனைசர்ங்கிற உண்மை நிலைமை தெரியாதுன்னு சொன்னதும் மென்மையா நான் அவரை பற்றிய விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு அதை ஒரு புன்முறுவலோட அதை அங்கீகரிச்சாரு. அப்போ நான் சொன்னேன்,
செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு ஐடென்டிஃபை பண்ணது ஜெயலலிதா அம்மையார் தான். அந்த செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு, இது மூலமா திமுக வந்து கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிஷியன் ஆட்டு கூட்டணி பார்த்துக்கணும்னு இருக்காம திமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நீங்க களம் கண்டதோட சூழல்ல 5 விழுக்காடு வந்து கொங்கு பெல்ட்ல ஏறி இருக்கு. வன்னியர் பெல்ட்டுக்குள்ள சில இறக்கமும் இருக்குங்கிற அந்த புள்ளி விவரத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா மற்றவங்க வந்து ஓவரால் தமிழ்நாடுன்னு பார்ப்பாங்க. நாம ஒரு ஸ்டாலினும் தொகுதி வாரியா பார்க்கக்கூடியவர். நமக்கு முன்னாடியே அது அவருக்கு தெரிஞ்சதுதான். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம அந்த இடத்துக்குள்ள சொன்னேன். அதுல கொங்கு பெல்ட்ல 5 விழுக்காடு ஏறினதையும் சொன்னேன். இப்போ கொங்கு பெல்ட்டுக்குள்ள தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய பலம். அதே வேளையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததை நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. நீங்க 2021 கூட 19 தோத்த அதிமுகவை கோயம்புத்தூர் பகுதிகளில் ஒரே இலையில ஓபிஎஸும் ஒரே இலையில இபிஎஸையும் போட்டு வேலுமணி போன்றவங்க, அதுவும் ஜான அரக்கசாமி யாங்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச ஸ்ட்ராட்டஜி மூலமாட்டு ரெட்டலைக்கு தோல்வி கிடையாது, அம்மாவும் சின்னத்துக்கு தோல்வி கிடையாதுன்னு அந்த இதை மாற்றி ஒரு இதை ஆராசாவுடைய இந்த பேச்சு அவர் வீசி அனுகுண்டு இதெல்லாம் நீங்க அது வெடிகுண்ட தூக்கி வீசினது ஆராசா. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க பண்ணாங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கினது அந்த பகுதியில் உள்ள நான் விளாள கோடர்கள் மத்தியில் ரெட்டையில மேல உள்ள நம்பிக்கை போயிருக்கும். இது வந்து எடப்பாடி ஒரு கிராப்பருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்திருக்கும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அந்த ஜாதிய முரண்பாட்டை தன்வசம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கையில் எடுக்காங்கன்னு பார்க்கணும். ஈரோடு கிழக்குல வந்து அருந்ததியர்கள் மக்கள் வந்து 100 விழுக்காடு உதயசூரியன் போட்டாங்க. நாயுடு மக்கள் 100 விழுக்காடு போட்டாங்க. அதுக்கு சகோதரர் நாம் தமிழர் சீமான் எதிர்காலத்துக்குள்ள நின்று பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணா, அந்த மாதிரி பல விஷயங்களை அவர் முன்னெடுத்ததும், அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததியர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் அவங்க கல்வி வேலைப்பால வந்திருக்காங்கன்னு சொன்னதும், நானும் அன்னைக்கு கலைஞரை பாராட்டினவன் தான். அவர் இருக்க திசையை நோக்கி வழங்குறேன் சமூக நீதி பார்வைன்னு சொன்னவன் தான். பட் சீமான் அதில் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லி அவருக்கு அரசியலை அவர் பண்ணும்போது அது தொடர்பான போலரைசேஷனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஈரோடு கிழக்கில் பெரிய அளவுக்கு உதவிச்சு. இதையே 2024 முன்ன நடந்ததை செந்தில் பாலாஜி டீம் வந்து மக்களவைக்கும் அதை மீண்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணது மாதிரி இப்பவும் அவங்க தேமுதிக கூட்டணியும் சேர்த்து ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அதிமுக ப்ளஸ் பாஜகங்கிறதுல உள்ள அரித்மெட்டிக்கை வந்து அண்ணாமலை நீக்கம், ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது, தேமுதிக இந்த அணிக்குள்ள வந்தது, அது அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிக, இது போன்றவற்றின் மூலமா சமன் செய்து இந்த முறை கொங்கு பெல்ட்டுக்குள்ள அதிக சீட்டை திராவிட முன்னேற்ற கழக அணி பெறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த முறை நான் இருக்கதா தான் பார்க்குறேன். நிறைவான கருத்து, 3ஆம் இடம் மற்றும் டெபாசிட் இழக்கூடிய நிலைமை இந்த தேர்தலில் வருமா அதிமுகவுக்கு? 3ஆம் இடம் டெபாசிட் இழப்பு வந்து சில சட்டமன்ற தொகுதிகளில் வரும். நான் இப்போ டிக்ளேர் பண்ணிடுறேன். அதே வேளையில் எந்த பெல்ட் சொல்ல முடியுமா? நான் சில சட்டமன்ற தொகுதியில் இன்னும் கேண்டிடேட் போடுறது எல்லா இதையும் பார்த்து நான் சொல்கிறேன். நான் களத்துக்குள்ளே இறங்கி அவங்களுக்காக ஒர்க் பண்ண எந்த இதில் பண்ண போகிறாங்கிறத சொல்கிறேன். அதே வேளையில் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் 30 வரும்போது டெபாசிட்டுங்கிறது 17. 16.6. ஆமாம், 30 வரும்போது 16.67, 1/6. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். நான் ஒரு சரி, மக்களுக்கு 1/6ங்கிறத தெளிவாக சொல்லணும். நான் சும்மா ஒரு இந்த டெபாசிட் இழக்குமா இழக்காதாங்கிற அந்த புரிதலுக்கு சொன்னனே தவிர, டெபாசிட்டுங்கிறது 6ல் ஒரு ஓட்டு எடுக்கணும், பதிவாகுடைய ஓட்டில் 16.67 எடுக்கணும். ஸோ 30 வருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து கழிஞ்சப்பன மாதிரி டெபாசிட் இழப்புகள் இருக்காது. ஆனால் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 10 விழுக்காடுக்கு மேலே 10 to 15 விழுக்காடு இருக்கும். அதை நான் சொல்றேன். நீங்க 45 கேரண்டியா சொல்றீங்க. திமுக அணி 15 வர தாராளமா வந்துடும், 45 வர வந்துருவாங்க. ஸோ 15 விழுக்காடு வர வித்தியாசம் வந்துடும். ஓகே சார், நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்க நேரில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. கட் பண்ணி